Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரம் 6ஆம் வாரத்துடன் சும்மா பட்டையை கிளப்பிட்டு தூள் பறக்கிற ப்ரோக்ராமா போயிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம். இதில் என்ன விஷயம்னா, நம்ம சின்ன சின்ன கேள்வி கேட்போம். அதுக்கு மக்கள் நம்மளுடைய நேயர்கள் பலவிதமான பதில்கள், புதுவிதமான பதில்கள் அற்புதமாக அட்டகாசமாக கலக்குறாங்க. இந்த வாரம் நம்ம எங்கே நிற்கிறோம்னா, மெரினா பீச்சில் நிற்கிறோம். அங்கே போய் மக்களை சந்திக்க போகிறோம். அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். போகலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இனாகிரேட்னா தமிழ்ல சிறப்பு சிறப்பு செய்தி. ஆல்பம்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. நீங்க என்ன க்ளூ கொடுத்தா நல்லா இருக்கும். சூட்கேஸுக்கு தமிழ்ல என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. யாரு தீவெட்டிங்கிறது? கைப்பொட்டி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பெப்பர்ஸ் டிவில வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். எல்லாம் ஷேக்கிங்ல சொல்லணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன? என்ன ஒரு என்ன பண்றீங்க? கே கமல்குமார். நான் வர்க் பண்றேன். என்னவா? HCL எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். ஓகே. கே மணிமாறன். மீனவர் தொழில் பண்றேன். டெய்லியும் போனா மீன் புடிச்சிட்டு வருவேன். சூப்பர். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. மணிமாலா. என் பேர் பி ரூபேஷ். நான் வெள்ளூர்ல இருந்து வரேன். நான் BCA படிக்கிறேன் SSS காலேஜ். சூப்பர். என் பேர் கோகுல். நானும் வேலூர்ல இருந்து வரேன். ICICI பேங்க்ல ஒர்க் பண்றோம். ஓ, என்னவா? கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆன்லைன் ஷாப். ஓகே. என் பேர் ராம். சென்னையில இருந்து வரேன். எந்த வேலையும் செய்யல, சும்மா தான் இருக்கேன். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க? 9th இருக்கு. என்ன வேலை செஞ்சுருந்தீங்க இது வரைக்கும்? அதுக்கு முன்ன வெல்டிங் வேலை செஞ்சு. வெல்டிங் வேலை செஞ்சு. சரி. என் பேர் சஞ்சீவி. பெரம்பூர்ல இருந்து வரேன். வெல்டிங் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னாகிரேட் அப்படின்னா என்ன? தமிழ்ல சொல்லணும். அதான் இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப நியாயம்டா. தெரியலண்ணா. பட்டம் மூணு அடிச்சு சொல்லிட்டியா? இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மணிமாறன். ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஒண்ணுமே புரியுமா? ஒண்ணுமே புரியல. சரி, இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? இல்ல இல்ல பிசும்பே பதில் இல்லையா? இல்ல இன்னாகிரேட்னா தமிழ்ல இல்லையா? எதுவுமே இல்லைண்ணா. ஓ, இன்னாகிரேட்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிறீங்க? ஓ, இன்னாகிரேட்னா எதுவுமே இல்ல. வெல்கம் பண்றது. வெல்கம் பண்றது தமிழ்ல. தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல. எனக்கு தெரியல. தெரியல. ஓகே, உங்க இஷ்டம். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான விஷயம் நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கோம் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊரு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. மற்ற நம்ம உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்கண்ணே? என் பேர் பெஞ்சமின் ஷேகர். என்ன பண்றீங்க சார்? நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். மெட்டல் ஸ்கிராப், சென்னை தான். என் பேர் அப்துல்லா. நான் அறந்தாங்க. அறந்தாங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல, சும்மா வீட்டுல இருக்கேன். ரியல் எஸ்டேட். உங்க பேர் மேடம்? ஸ்டெல்லா. ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் டீச்சர். என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க? 6 to 8. சூப்பர். கவர்மெண்ட் ஸ்கூலா? இல்ல பிரைவேட், சென்ட் ஜான்ஸ். ஓகே. தம்பி? என் பேர் அருண். அறந்தாங்கல. என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன். ஓகே. பரமேஸ்வரி. அறந்தாங்கல. ஓகே. பாப்பா கொஞ்சம் வெளிய விடுங்க. பாப்பா வெளிய வா. பாப்பா உன் பேர் என்ன? ஓவியா. ஓவியா? நடிகை ஓவியாவா? சிலையே நடந்து வந்த மாதிரி இருக்கே. ஓவியா? எலிசபெத். ஓவியா எலிசபெத்தா? ரைட். என்ன படிக்கிறமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர். பாப்பா என்னம்மா இப்படி பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுல பல டைப் இருக்கா? ஆசிமாவா? சரி, ரைட். மெர்சி. என்ன படிக்கிறமா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கீதா நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நர்ஸ். ஓகே. வஹிதா ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நான் உங்க பேருமா? மேரி. பாப்பா பேர் என்ன? டேனியல். ஹாய். டேனியல் ரத்னா. ஹாய் சொல்லு. ஹாய். ஓரையா நெத்தில புட்டு வச்சிரவா. ஆன போயிரடா. ஓகே, ரைட். பிஸியா இருக்க. பாப்பா உன் பேர் என்ன? கனிஷா. சரி, ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அதாவது இன்னாகிரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா சார்? இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? இதான் சார் நம்ம கேள்வி. இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? துவக்க விழா. துவக்க விழா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வந்திருக்கேன். அவராவது சொன்னார். ஏதாவது பிடிச்சி எடுத்து பிடிச்சி சொல்லுங்க. அவர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம். இப்படி பேசுறவனுக்கு தாண்டா முதல்ல போய் மாட்டிப்பானு. மேடம் இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? தொடக்கி வை, துவங்கி வை. துவங்கி வை. தம்பி
தொடக்க விழா. தொடக்க விழா. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? தொடங்கி வை. தொடக்க விழா. பாரா டீச்சர் சொன்ன தொடக்க விழா. தொடக்க விழா. தொடக்க விழா. துவக்க விழா. துவக்க விழா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. தொடங்கி வை துவக்கி வைங்கிறது சரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முறை எல்லாம் கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க. ஓகே சூப்பர். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அண்ணா கரெக்டாக செய்கிறாரப்பா. ஓகே அண்ணே, என்ன ரொம்ப நேரமா கேமராவை பார்த்துட்டீங்க. உங்க பேர் என்ன, என்ன ஊர், எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஜிகே மயில்வேல், சேலம். யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது? இன்சிலே ஜிகே வச்சிருக்கீங்களா? ராஜா சேலம். ராஜா சேலம். சேலம் ராஜா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். ஞானப்பிரகாஷ் ஆத்தூர். ஆத்தூர். சேலம் சண்முகம். தன்யா சேலம். தன்யாவா? மிளகா தன்யாவா? இந்த எகத்தால தான வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. தன்யாவா? தன்யாவா? தன்யா. தன்யா. தன்யானா என்னன்னு தெரியுமா மீனிங்? இல்ல எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? தனலட்சுமி. ஓகே ரைட். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இன்னாகிரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இன்னாகிரேட்னா தமிழ்ல என்ன? அதான். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற 1-2 கிராக்கி கெடுத்துறாத. இன்னாகிரேட்னா தமிழ்ல சிறப்பு செய்தல். இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டி அப்புறம் பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. அவர் யார் சொல்லி கொடுத்தாரு? நாம் கேரளா. ஆமா, அவர் சொன்னவர் யாரு? சொன்னவர் யாரு? அண்ணா. அண்ணா. சொல்லுங்க சார். இன்னாகிரேட்னா தமிழ்ல சிறப்பு சிறப்பு செய்தி. அதிகம் பேசினா இடிக்காலே மூக்க பிடிக்க வெளியே அடிச்சிருவேன். சிறப்பு செய்தின்னு இருக்காரு. ஆரம்பித்து வைத்தல். சூப்பர் சூப்பர். சிறப்பு செய்தல் தான். இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். தொடக்கி வைத்தல். சூப்பர் சூப்பர். அதாவது இன்னாகிரேட்னா நியர்பை கிட்ட வந்துட்டாங்க. ஆரம்பித்து வைத்தல் எல்லாம் தொடங்கி வை, துவக்கி வை. ஓகே எல்லாம் ஓகே. ஓகே ஒரு முறை எதுக்கு கைத்தட்டு போட்டுங்க பாங்க, இங்கே கைத்தட்டுங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் டிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். கரெக்டாக சேக் பண்ணி சொன்னார். என்ன வேலை செய்றீங்கண்ணா நீங்கள்? நான் வந்து சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் சேக் பண்ண மாட்டேன்றீங்க. இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதான் சார் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கேன். அதுதான் சர்வீஸ் இன்ஜினியரா. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு. ஓகே ரைட். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போவோம். என் பேர் ஹபீபுல்லா சார். ரவி ஹபீபுல்லா. ஹபீபுல்லாவா? சிக்கன் ஸ்டால் பிசினஸ் பண்ணிக்கிறேன். எங்க? கொடுங்கல்ல. இப்போ ஆவடியில் வச்சுக்கிறேன் சார். ஓ சரி சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஒரு பையன் இருக்கிறான் சார். அப்படியா? ரைட் ரைட். உங்க பேர்ல ஒரு ரோடு இருக்குல்ல டி நகர்ல? ஆமா இருக்கு சார். அது ஆக்சுவலா வந்து எங்க தாத்தா எனக்கு வச்ச பேரு. நான் கொஞ்சம் மொத்தம் கொடுத்துட்டேன். நீ அடுக்கடுக்கா சொன்ன போயில எனக்கு அரட்டக்கு வந்துருச்சு. தாத்தா வச்ச பேர்ல அங்க ரோடு குத்துறாரு அவரு. அடப்பாவில. உங்க பேர் என்ன? என் பேர் சர்குணன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். சென்னையில தான் இருக்கேன். ஓஹோ. வேசார்பாடி. அப்படியா? வேசார்பாடில இருக்கீங்களா? எஸ் சார். பார்த்தா ரொம்ப அடக்கமான புள்ள மாதிரி இருக்கீங்களா? எப்படி? அப்படிதான் தெரியும். பார்த்தா அப்படிதான் தெரியும். பார்க்க தான் தெரியும். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. ஆள் எப்படின்னு. சரி ரைட். ஜாய்சன் ஜோயல், செகண்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். ஜாய்சன் ஜோயல். ஜாய்சன் ஜோயல். என்ன ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர்? சொந்த ஊர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஜோயல்லாம் வச்சிருக்கீங்களா? ரைட் ஓகே. செகண்ட் இயரா? செகண்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ். ஓகே. என் பேர் தாமஸ், +1 படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் தான் இதுல பக்கத்துல இருக்கிற புதுப்பேட்ல தான் இருக்கிறேன். அப்படியா? சூப்பர். நீங்க என்ன? தனஞ்சய் ரெட்டி, பியூசி ப்ளஸ் ஐடிஐ, ஒர்க்கிங் இன் பெங்களூர். ஓ பெங்களூர்ல என்ன இருக்கீங்க? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பண்றேன். எக்ஸ்போர்ட் கம்பெனில. சூப்பர்ண்ணே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆல்பம்னா தெரியுமா உங்களுக்கு? ஆல்பம் நம்ம போட்டோலாம் வச்சிருமே. இந்த ஆல்பம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அதான் நம்மளோட கேள்வி. ஏதோ 1 2 3 சொன்ன மாதிரி ஓடுறானுங்க. சம்திங் ராங். வாங்கடா. ஹபீபுல்லா சார் சொல்லுங்க. ஆல்பம் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தமிழ்? தமிழ்லனா ஆல்பம் பழைய இதெல்லாம் நினைவு பார்க்கறதுக்கோசம் அவங்க போட்டோங்கெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. செல்லம் ஏதா ஐடியா பண்ணி என்னை காப்பாற்றி விடுவேன். பழைய நினைவுகள் பார்க்கறதுக்கோசம் புதுப்பிக்கிறதுக்கோசம் ஒரு புகைப்படம் வச்சுக்கிறது ஒரு ஆல்பம் சொல்லுவாங்க. புக்கு. தான் பிடிச்ச உடனே என்கவுண்டர்ல போட சொன்ன இந்த மாயாக்கள் சோனாக்கள். ரொம்ப லென்த்தா சொல்றாரு ஆல்பம்ன்றதுக்கு. சரி நீங்க சொல்லுங்க. போட்டோன்னு கேட்டீங்கன்னா புகைப்படம்னு சொல்றேன். ஆல்பம்னு கேட்கும் திடீர்னு எனக்கு ஞாபகம் வரல. சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. புகைப்பட அட்ரஸ் சொன்னா கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வந்து கேட்கறோம். திடீர்னு ஞாபகம். நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நானே வந்து சொல்லிடுவேன். ஆணியா புடுங்க வேணாம். வாங்க. புகைப்பட ஆல்பம்னா புகைப்பட பெட்டின்னு சொல்லலாம்.
இல்ல புகைப்பட காப்பான்னு சொல்லலாம் சார். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. நீங்க புகைப்படம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஆல்பம்னா என்ன? ஆல்பம்னா புகைப்பட புத்தகம் சொல்லலாம். புகைப்பட புத்தகம். ஆல்பம்னா போட்டோ புத்தகம் சொல்லலாம். நீங்க அடிச்சு கிழிச்சலாம் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போட்டோ புத்தகம்னு சொல்லலாம். சேம் ஆன்சர். அவ்வளவுதான் சார். ஆமா அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க விரும்பல தனஞ்சயன் ரெட்டின்னு. ஓகே ரைட். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. எது வேணுமோ வச்சுக்கிடுங்கப்பா. ஓகே நேர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இப்படி ஷேக்கிங்ல சொல்லணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சார் எங்களுக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது, இவரு சொல்லுவாரு. சொல்றீங்க, இது ஷேக்கிங் பண்ண மாட்டீங்களா? ஷேக்கிங்னா இதுல என்ன மேட்டர் ஒன்றும் தெரியல. உள்ள இதுல வந்து உள்குத்து தான் இருக்கு. ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. உள்குத்து எதுவும் இல்லை. இது வந்து நகைச்சுவைக்காக மட்டும்தான், காமெடி மட்டும்தான். மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுலாம் கிடையாது. உங்க கண்ணத்துல ஒரு நூல் இருக்கு, எடுத்துறேன். ஏன்னா அழகா தெரியல. மேக்கப் போட்டுக்கிறேன். வேணாம் என்னோட கலரா இருக்கீங்க, இதே போதும். ஓகே உங்க பேர் என்ன ஊருன்னு சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். எங்க பேர் ரஞ்சித். ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார் என்ன பண்றீங்க? கண்ணப்பா ஆட்டோமொபைல்ஸ்ல டிங்கரிங் வேலை பண்றோம். ஓகே என்ன ஊரு நீங்க? பெங்களூர். சரி நீங்க? எங்க பேர் மணி. பிளம்பர் வேலை செய்யறது பெங்களூர். சொந்த ஊரும் அதே தான்? சொந்த ஊரும் அதே தான். அப்படியா? ஓகே அண்ணா உங்க பேர்? பேர் ரவி. நான் ஆட்டோ ஓட்டுறேன். எங்கண்ணே? பெங்களூர் தான். மஞ்சு பேரு பெங்களூர். கண்ணப்பா ஆட்டோமொபைல்ஸ் வேலை செய்றீங்க. என்ன எல்லாரும் வெள்ளையா இருக்கீங்க, நல்ல ஓரளவு கலர். அண்ணன் மட்டும் தான் என்ன நேரத்துல இருக்காரு. மத்தவங்க கொஞ்சம் லைட்டா ஃபேரல் லவ்லி போடுவோம். அது கொஞ்சம் சோப் கிப் போட்டு யூஸ் பண்றல. சோப் கிப்லாம் போட்டு மேட்ச் பண்ணி லைட்டா மேக்கப் பண்றதுல சரி. இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா டிவிய. வந்து ஒரு குளிர்ச்சியான இடம். அதனால அங்க யாரு வந்தாலும் கருப்பா இருக்கிறவங்க கூட வெள்ளையாயிடுவாங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. ஆட்டோ ஓட்டுறாரு, ஆனா பார்த்தா கலர் சக்க செவன் அஜித் கலர் தான் சார். நீங்க என்ன வேலை செய்யுங்க, அங்க பெங்களூர்ல வந்துட்டா எல்லாருமே கலர் ஆயிடுவாங்க. அடுத்த டைம் ஷூட்டிங் அங்க போய் நம்ம கலர் ஆயிட்டு வருவோம்பா. நீங்க வந்து பஞ்சு டயலாக் பேசுனீங்கன்னா அண்ணனுக்கு உடனே உசுறு போயிடுன்னு சொன்னாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சு சார். ஏன்னா நம்ம நிறைய பேர் நேயர்கள் என்ன கேக்குறாங்க ரொம்ப கருப்பா இருக்குன்ட்டு. சரி விடுங்க, இப்ப நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ வந்து ஆல்பம்னா தெரியுமா? ஆல்பம்ல என்ன? ஆல்பம்னா இந்த போட்டோ எல்லாம் போட்டு சொல்லுங்க. ஆல்பம்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வினே. உங்களுக்கு தெரியாது. அறிவு கட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கைடா கேட்டேன். போட்டோ புக்னு சொல்லுவாங்க. போட்டோ புக் பாத்தீங்களா? அண்ணன் யோசிச்சு கொஞ்சமா சொன்னார்ல, போட்டோ புக் தமிழ்ல. ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. நீங்க சொல்லுங்க ஆல்பம்னா தமிழ்ல என்ன? ஆல்பம்னா தெரிஞ்சவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல ஆல்பம் தான் சொல்லுவாங்க. இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. தெரியாதா? அவ்வளவுதான், அவருக்கு தெரியாது. இவங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. எது வேணுமோ உங்க இஷ்டம். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இப்படி ஷேக்கிங்ல சொல்லணும். கீழே விழுந்துறாரு போல இருக்கு. ஓகே உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க? என் பேர் அப்துல். நான் சாம்சங்ல ஒர்க் பண்றேன். சரி என்ன ஊரு? எங்க ஊரு ஆர்னி. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆர்னி. என்ன வட்டம் வந்தாச்சியா? போலூர் வட்டம். ஆர்னி வட்டம். ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காரு அவரு. சிந்திச்சு செயல்படுங்களே. என் பேர் விஜயகுமார். சென்னை பள்ளிக்கண்டில இருந்து வரேன். ஓகே என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றேன் எம்என்சி கம்பெனில. அப்படியா? என்ன வரீங்க? சூப்பர்வைசர். ஸோ ஆல்பம் இருக்கு இல்லையா? ஆல்பம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆல்பம்ல வந்து போட்டோன்னுவாங்க. நீங்க எதனா புழு குத்தீங்கன்னா நான் கண்டுபிடிப்பேன். நான் என்னத்துக்கு புழு கொடுக்கணும் உங்களுக்கு? நீங்க தானே கேள்வி கேட்குறீங்க. எதனா ஒரு 4 ஆன்சர் இருக்கும், அதுல ஒரு ஆன்சர் சொன்னீங்க, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிப்பேன். நான் பாட்டு 4 சொன்னா நீங்க டிக் பண்ணிட்டு போவீங்க. இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா சார். அது இது படாது. எப்பவுமே நாங்க அதான் அது மாதிரி பண்ணி தான் பழக்கம். அது மாதிரி பண்ணி தான் சரி நீங்க சொல்லுங்க. ஆல்பம்னா என்னன்னு தெரியல. ஆல்பம்ங்கிறது முகப்புன்னு சொல்லுவாங்க. முகப்பு கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதான்டா டெய்லி குஸ்ட் அவன் வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். ஆல்பம்ன்றது முகப்பா அப்படின்றதான் நினைக்கிறேன். அதான் நீங்க எதனா க்ளூ கொடுத்தா நல்லா இருக்கும். இதே ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. புழு கொடுக்க சொல்றீங்க, அவரு புழு கொடுக்க சொல்றாரு இல்ல. என்னத்த லாஸ்டா ஏடுன்னு வருதும்பா. ஏடு முகப்பேடு. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே.
ஏடுன்றது பால்ல காய வச்சா நல்லா ஏடு வரும். அவன் பதிவேடுன்னு சொல்லுவான். சரி ஓகே. இவர் என்ன சொல்றதா சொல்லியிருக்காங்க, பேனன்றதை வச்சுக்கிடுங்க. அண்ணே உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கண்ணே. என்னோட பேர் வேலுமுருகன். நான் தண்டையார்பேட்டை, சென்னை. கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றேன். தண்டையார்பேட்டை. நீங்க பாக்குறதுக்கு ஃபாரினர்ஸ் மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க சைலண்டா ரொம்ப நேரமா. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சர்வீஸ் பண்றேன். அப்ப அப்படிதான் இருப்பாங்களா? சரி சரி. எத்தனை வருஷமா சர்வீஸ் பண்றீங்க? நான் அது 6 years ஒர்க் பண்றேன். கம்ப்யூட்டர்னா லேப்டாப்பும் பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர் எல்லாமே சர்வீஸ் பண்ணுவோம். இதுக்கு படிச்சிருக்கீங்களா? சரி சரி. அண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் நியாஸ். நான் கடலூர்ல இருந்து வரேன். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 வருஷம் முடிச்சிட்டேன். முடிச்சு இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கோசரம் இப்போ நான் பேசிட்டு வந்திருக்கேன். அப்படியா? முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. இது முடிச்சிருக்கீங்க? ஆமா சார். இவர் கூட கம்ப்யூட்டர் தான் பண்ணிருக்காரு. இப்பதான் தெரியுதுல? ஆமா சார். இதே நம்ம பேட்டி எடுக்கிறதுனால பக்கத்துல ஒருத்தர் இதே லைன்ல இருக்காரு. வேணும்னா எப்படி மேட்ச் பண்ணி பேசிடுங்க. சரி ரைட்ண்ணே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது வந்து ஆல்பம்னா தெரியுமாண்ணே? ஆல்பம்னா இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து இது ஆல்பம்ஸ் இது என்ன நிறைய ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி ஒரே இதாக பண்ணுறது ஆல்பம். ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து நிறைய எடிட் பண்ணி பண்ணுறது வந்து அது ஒரு ஆல்பம் தனியாக இருக்குது. இங்க பாரு, இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். நம்ம தேவையான கிரியேட்டிங் பண்றது கூட ஆல்பம் தான் சொல்லுவோம். சரி சரி. இவர் ஆல்பத்துக்கு நிறைய வெரைட்டி சொல்லுவார் போல இருக்கு. இப்போ ஆல்பம்னா தமிழ்ல என்ன? உன் பேச்சுல திமிர் தெரியுதே. மச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. போட்டோ வச்சிருக்கீங்களே அதுவே சொல்லுங்களேன். ஆல்பம்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஆல்பம் தமிழ்ல வந்து இப்போ நம்ம கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறோம். அது வந்து நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி ஃபோட்டோ மட்டும் பார்க்கறது, படம் பார்க்குற மாதிரி வரும். அது வந்து ஆல்பம் வரும். உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். அண்ணா நீங்க சொல்லுங்க, ஆல்பம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. தொகுப்பேடு. தொகுப்பேடுன்னு சொல்லுவாங்க. சூப்பர்ண்ணே சூப்பர். தொகுப்பேடு கரெக்டாக சொல்லிட்டு கை கொடுங்க. ஒரு கை கொடுங்க. கை கொடுங்க. வெரி குட். அங்கே ஒரு கைப்பற்ற போட்டுங்க. ஆல்பம்னா தொகுப்பேடு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். I'm Karthik. Working from JPR ward. I see. Satyabama. Oh, where are you coming from? Coming from Washermanpet. Washermanpet. டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். உங்க பேர்? ரவி வர்மா. ரவி வர்மா. என்ன ஊரு? சென்னை தான் சார். என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க? KPMG. KPMG. ரவி வர்மாங்கிறது ஒரு ஒரு பெரிய ஆளோட பேர். யாருன்னு தெரியுமா? ஓவியர் சார். என்ன சார் இது கேள்வி? சிரிக்காதீங்க. சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரும். ஓவியர். அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு சார். நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? இல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஊருக்குலாம் போனா ஊருக்கு என்ன பக்கத்துல வந்துருங்க. கேமராமேன் திட்டிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்த மாதிரி நில்லு. அடுத்த வாட்டில அந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். உங்களை கவர் பண்ணிட்டோம். இந்த ஊருக்குலாம் போனோம்னா ஒரு புட்டி எடுத்துட்டு போகுது. என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ். சூப்பர் சூப்பர். இப்ப சூட்கேஸுக்கு தமிழ்ல என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. என்ன சொல்றது? சூட்கேஸ்னா தமிழ்ல என்ன? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். கைப்பெட்டி. கைப்பெட்டியா? இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. நீங்க சொல்லுங்க. சூட்கேஸ்னா என்ன? நம்ம துணிமணிகளை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கருவி மாதிரி. துணிமணிகளை எடுத்துக்கொண்டு போகின்ற அளவுக்கு ஒரு கருவின்னு இருக்காரு. என்ன கிணப்பை நினைச்சியா? அது ஒரு பொருள். அது ஒரு பொருள். எடுத்துட்டு போறோம். சரி, இருந்தாலும் நீங்க ஒரு முறை ஒரு உடைகள் வைக்கும் பெட்டின்னு சொல்லலாம். உடைகள் அடப்பா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவன் நல்ல மனுஷன் கிட்ட வந்தாரு, அப்படியே இருந்துட்டாரு. பரவாயில்ல, கடைசியில் சொல்றேன் என்னன்ட்டு. இருந்தாலும் நீங்க வந்து எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட். இது என்ன மாதிரி சேக் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. எல்லாரும் ஒரே நேரம் ஆட்டினாங்களா? அது ஷேக்கிங் ஒரே நேரத்தில் வரணும். நல்லா சத்தமா சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. இவங்க எல்லாம் 4 பேரும் வீக்குப்பா. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். என் பேர் வெங்கடேஷ். சரி. கோயம்பேட்டில் இருக்கிறேன். சரி. டிப்ளமோ பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல? செம்பரமகம். செம்பரமகத்தில் வெங்கடேஷா? எஸ். என் பேர் கே செல்வகுமார். மாங்காட்டிலேருந்து வரேன். டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கேன், சிவில் இன்ஜினியரிங். சூப்பர் சூப்பர். உங்க பேர்? என் பேர் வேல்முருகன். பூந்தமல்லி. சிவில் இன்ஜினியரிங் பண்றேன். சுந்தரமூர்த்தி, பூந்தமல்லி, சிவில் இன்ஜினியரிங் தான் எடுப்பேன்.
ருத்ரமூர்த்தி தலைய கலையாது போல இருக்க. அது எப்பவுமே அப்படிதான் ஸ்டைல். பாத்தீங்களா பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். எவ்வளவு முடி வச்சாலும் கலையாது போல இருக்க. ஸ்மித் சுமித் யாரு? சுமிதா. சொல்லு சொல்லு சுமிதா. அப்பெல்லாம் கிரிக்கெட்டரா? இவன் என்ன ஆக போறானோ? அப்பெல்லாம் சொல்லு பாஸ் தெரிஞ்சுக்கலாம். நல்லாக்கிறாங்க பாஸ். பொது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்பா இது மாதிரி இருந்தா. என்னது அவர் ஹேர் ஸ்டைல் யாரு? வில் ஸ்மித் ஹேர் ஸ்டைல்னா இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். 130 ரூபா கட்டிங்கு, 16 ரூபா டாக்ஸ். 146 ரூபா. முடி வெட்டுறதுக்கு யாராவது டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா? அவன் கட்டுவான். அப்பெல்லாம் இல்ல பாஸ். அப்பெல்லாம் இல்ல. பில்ல வச்சு அங்க போகும்போது பில் எல்லாரும் காமிச்சு சீன் போடுவானா? மிச்சம் 60 ரூபா ஆட்டே போடுறான். என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஆட்டிய போடுறானா? வெட்டின அது இதுன்ட்டு சீன் போடணும். சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். சூட்கேஸ் எடுத்தும்போதெல்லாம் ஊருக்கு போனோம்னா அந்த சூட்கேஸ்னா தமிழ்ல என்ன? இதான் விஷயம். திடீர்னு அவ்வளவு பெரிய இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால? சின்னகள் தானே சூட்கேஸ். தப்பாலாம் கேட்காதீங்க. இதுக்கு தான் நான் எக்ஸாமே அட்டெண்ட் பண்ணல. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. சூட்கேஸ் தமிழ்ல தான் என்ன தெரியல. பெட்டி தீப்பெட்டியாடா? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். பெட்டி தானே சூட்கேஸ். ஒரே வார்த்தை பெட்டி தானே. பெட்டி தான். யாரு தீவெட்டிங்கிறது? தீப்பெட்டியா இல்ல தீவெட்டின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் இவங்க வந்து பெட்டின்னு சொல்றாங்கப்பா. வேணா வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான். ஓகே உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் மேல ஆட்டக்கூடாது கீழே. பேஸ்மெண்ட் வீக். ஓகே நீங்க ரெண்டு பேரும் வீக் இல்லடா வீக்லாம். நீ வேலைக்கு வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துறோம். என்னாச்சு? இல்ல வீக் இல்ல அதனால ஹாஸ்பிடலுக்கு போயிடணும். பாத்துங்க. ரைட் ஓகே. இப்போ வந்து நாங்க வந்து பெப்பர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து சொல்லிட்டேன் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்னு. உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேர் கிரிதரன். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் தியாகராஜா கல்லூரி. அதே நம்ம ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படிக்கிறதுக்கா எதுக்கு? படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அவ்வளவுதான்பா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. அதே தியாகராஜா ஸ்கூல்ல படிக்கிறேன். +2 படிக்கிறேன். என் பேர் ஆண்ட்ரூஸ். காலேஜ்ல +2ஆ? பேர ஸ்கூல். ஓ ஸ்கூல்ல ஆண்ட்ரூஸ். ஆண்ட்ரூஸ். வெரி குட் வெரி குட். +2 படிக்கிறீங்க. என்ன குரூப்? பிசினஸ் மேக்ஸ். பிசினஸ் மேக்ஸ். என் பேர் சூரியன். நான் போரூர்ல இருக்கேன். ஆல்பா காலேஜ்ல 3rd இயர். சூரியன் போரூர்ல இருக்கீங்க? ஆமா. ஓகே ரைட். தினேஷ் குமார். அதே ஆல்பா காலேஜ் 3rd இயர். எங்க இருக்கீங்க? போரூர் தான். ஓ ஸ்டைல் அது? இல்ல ஸ்டைல் என்ன தொங்கிருச்சான்னு அங்க பார்த்து சொல்றேன். எனக்கே புரியாம ஓடிட்டு இருக்க. நீ வேற ஏன்டா நடுவு வந்து குழப்பற? மேனரிசம். அவனுக்கு நரம்பு தளர்ச்சி. தேங்க் யூ. அட பாயல ஸ்டைல கூட நரம்பு தளர்ச்சின்றாங்க. எத்தனை பேரை கலாச்சிருக்காங்க பாருங்க. ஏன்டா அட்டை புச்சுவாயா? இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆப்னன் பார்ட்டியை வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருவாரு. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சூட்கேஸ் கொண்டு போறோம்ல ஊருக்கு போனா, இந்த சூட்கேஸ்னா தமிழ்ல என்ன? அதான் நமக்கு விஷயம். ரொம்ப ஆர்வமா வர்றாரு. அவருக்கு தெரியும் போல. சொல்லுங்க. கைப்பெட்டி. உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். கைப்புள்ள மாதிரியே சொல்றாப்லையா? கைப்பொட்டி. 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 கைப்பொட்டியா கைப்பெட்டியா? கைப்பொட்டின்னு வச்சுக்கலாம், பெட்டின்னு வச்சுக்கலாம். வாயில வர்றது. உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம். இதயத்துல என்னத்த வரைஞ்ச? வாயில வரத வச்சுக்கலாம். வாயில பொட்டின்னு வந்தா பொட்டின்னு வச்சுக்கலாம், பெட்டின்னு வந்தா பெட்டின்னு வச்சுக்கலாம். நான் நினைச்சேன் ஒரு சூட்கேஸ்னா வாயில வரத வச்சுக்கன்னு சொல்லுங்க. அதுனா அதுதான் அது அவர் சொன்னதுதான். என்னது சொன்னாப்ல? கைப்பொட்டி. கைப்பொட்டி. அதேதான் கைப்பெட்டி. கைப்பெட்டி. கைப்பெட்டி தான். கைப்பெட்டி தான். இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். அங்க ரெண்டு பேரும் கைப்பெட்டி. நீங்க சொன்னது கைப்பொட்டி வச்சுதான் கைப்பெட்டி. பலமா வர கை தட்டிங்க. நீங்களா கை தட்டுங்க. இப்ப தலைவர் நீங்க அவர் கை கொடுங்க. நீங்க அவர் கை கொடுங்க. ஓகே நீங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துங்க. ஓகே அப்ப இவங்க சொன்னது கரெக்டான பதிலுப்பா. அங்க ஒரு கைத்தட்டு போட்டுங்க. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். ஆமா, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை ஜனசேகரன். நன்றி வணக்கம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்கப்பா பில்டிங் சாங் சொல்லுங்க. அது மட்டும் சொல்லக்கூடாது, சேர்த்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். இந்த பக்கம் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். அவ்வளவுதான்பா.